பொண்ணையும் கூட்டிட்டு வந்துருங்க. மயிலு போய் வளர்ந்தது கூட்டிட்டு வந்துருமா? சரிம்மா. வாங்கோ, இப்படி நில்லுங்க. ரெண்டு பேரும் பெரிய வாழை சேவிச்சுக்கோங்க. காப்பு கட்டுற சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். சரி. நீங்க ரெண்டு கையும் காட்டுங்க. கை நீட்டுக்கோ. இத பொண்ணு கையில கொடுக்கோ. வாங்கிக்கம்மா. இந்தாங்க, இந்த காப்பு எடுத்து பொண்ணு கையில கட்டுமா. இந்தாங்க, இந்த மாலையை எடுத்துக்கணும். மாலையை கழுத்துல போட்டுக்கணும். வாங்கிக்கம்மா, மாலையை கழுத்துல போட்டுக்கணும். ஜீவா, மாலையை போட்டுக்கப்பா.
வளர்மதியோட நெத்திச்சூட்டி இறங்கி இருக்கு பாரு, அத கொஞ்சம் சரி பண்ணி விடு. இந்தாங்கோ மாங்கல்ய தாரணம் பண்ணுங்க. சார் என்ன பண்றீங்க சார்? என்ன மாப்ள, ஏன் இப்படி செஞ்சீங்க? இந்த கல்யாணம் நடக்கணும்னு கேட்டமா உங்கள? ஐயோ, அக்காவுக்காக நாங்க இதை ஏத்துக்கிட்டோம். நீங்க சொன்ன வார்த்தையை நம்பித்தான் நாங்க எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சோம். கடைசி நிமிஷத்துல எங்க கழுத்தை அறுத்துட்டீங்களே. இதுதான் உங்க முடிவுன்னு முதல்லயே சொல்லி இருந்தா நாங்க பேசாம ஒதுங்கி இருப்போமே. அணமேட வரைக்கும் வர வச்சு எங்க மூஞ்சில கரிய பூசிட்டீங்களே. நாங்க உங்களை அண்டி பொழைக்கிறவங்க தான், உங்க நிழல்ல வாழ்றவங்க தான். அதுக்காக எங்களுக்கு சுயமரியாதையே இல்ல நினைச்சிட்டீங்களா? நாங்களும் மனுஷங்க தான் மாப்ள. எங்களுக்கும் மானம் ரோசம் எல்லாமே இருக்கு. எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் பொறுத்து போறதுக்கு நாங்க ஒண்ணும் உயிர் இல்லாத ஜடம் இல்ல. நாங்க பட்ட அவமானத்தை விடுங்க. கல்யாண மேடை வரைக்கும் வந்து ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போறது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? என் பொண்ணுக்கு ஏன் அந்த கஷ்டத்தை கொடுத்தீங்க? நீங்க வேற யாரையோ காதலிக்கிறீங்கன்னு தெரிஞ்சதும் இவன் மனசை தேத்திக்கிட்டா. அப்படியே விட்டுருந்தா இவன் நிம்மதியா இருந்திருப்பா. திரும்பவும் ஆசை காட்டி கல்யாண கோலத்துல நிக்க வச்சு வேற எவ கழுத்துலயோ தாலி கட்டினா இவன் மனசு என்ன பாடுபடும்னு யோசனை பண்ணி பாருங்க மாப்ள. சத்தியமா உங்க யாரையுமே ஏமாத்தணுங்கிற எண்ணமே எனக்கு இல்ல. உண்மையிலேயே வளர்மதியை கட்டிக்கணுங்கிற முடிவுல தான் நான் இருந்தேன். அப்புறம் என்ன இவ கழுத்துல தாலி கட்டின? ஒரு பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்துறது துரோகம்டா. அதுவும் கல்யாண மேடை வரைக்கும் வர வச்சு ஏமாத்துறது பச்சை துரோகம். ஏற்கனவே மது விஷயத்திலையும் நீ இதைத்தான் செஞ்ச. அவ செஞ்ச தப்பால அன்னைக்கு நீ செஞ்சது பெருசா தெரியல. ஆனா இவன் என்ன தப்பு பண்ணா? இவளுக்கு ஏடா துரோகம் பண்ண? அப்பா இல்லப்பா, நீங்க சொல்றது உண்மைதான். நான் துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. அம்மாவுக்காக இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாலும் என் மனசு ஒரு நிலையில இல்ல. மயில் இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு திரும்ப திரும்ப என் மனசுல தோணிக்கிட்டே இருந்ததுப்பா. எனக்கு மயில் தான் வேணும், அம்மா செத்தாலும் பரவாயில்ல, என்னால இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு முன்னாடியே சொல்லி இருக்க வேண்டியதானடா.
எங்க முடிவை ஏத்துக்கிற மாதிரி நடிச்சிட்டு கடைசியில எங்களை முட்டாளாக்கிட்டியடா. மனுஷனடா நீ. உன்னால என் புள்ள சொல்லிக்க வெக்கமா இருக்குடா. இந்த மாதிரி ஆளுங்களை கொண்டு போட்டாலும் தப்பில்லடா. என்னங்க என்னங்க அடிக்காதீங்க. டேய், போங்கடா போங்கடா. நீ உயிரா இருக்கக்கூடாது. உன்னால கொண்டு போட்டாலும் தப்பில்ல. என்னங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னடி பாரு பாரு, நீ சொன்னதை கேட்டதுனாலதான் இன்னைக்கு நாம தலை குடிஞ்சு நிக்கிறோம். இவன் இருக்க கூடாதுன்னு சொன்ன, நீதான் அவன் இருந்தாகணும்னு பிடிவாதம் பிடிச்ச. இப்ப என்ன ஆச்சரியம் பாத்தியா? இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் எதிர்பார்த்தேன். இவன் ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்த்தேன். அதனாலதான் இவன் இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னேன். தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன். அப்பவே இவளை அனுப்பியிருந்தா இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குமா? இந்த கல்யாணம் நடக்கணும்னு நாம தானே கேட்டுக்கிட்டோம். பாண்டிய குடும்பம் ரொம்ப பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு பொண்ணு கொடுத்த பரிசு என்னன்னு பாத்தியா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இவங்க முகத்துல நம்மால முழிக்க முடியுமா? இல்ல இவங்களோட தான் சகஜமா பேச முடியுமா? உங்களை நம்பிதான் இந்த ஏற்பாடு செஞ்சோம். என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன வழின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? சரி, இவங்களை விடு. இதே கேள்வியை வளர்மதி கேட்டா நம்ம முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறது? மாமா கவலைப்படாதீங்க, நான் எதையும் கேட்டு உங்களை சங்கடப்படுத்த மாட்டேன். ஆரம்பத்துல நான் மாமா விரும்பினது நிஜம்தான். ஆனா எப்ப இவர் இன்னொருத்தைய விரும்பினது தெரிஞ்ச உடனே என் மனசு விட்டு போச்சு. நான் இந்த கல்யாணத்தை அத்தைக்காக தான் ஒத்துக்கிட்டேன். ஆனா மனசுல இவங்களை நினைச்சுக்கிட்டு இவர் ஏன் கூட வாழ்ந்தாருன்னா நாங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்க மாட்டோம். அதை விட மாமா இவங்களுக்கு தாலி கட்டினது ரொம்ப ரொம்ப நல்லது. அம்மா நீ வந்து என்னங்க பாதிக்கப்பட்ட அவளே மனசை தேத்திக்கிட்டு பேசுறா. தயவு செஞ்சு நீங்களும் இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. எப்படிக்கா விடுறது? அவ சின்ன பொண்ணுக்கா, அவளுக்கு விவரம் தெரியாது. இல்ல பாண்டியா, வளர்மதி யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தெளிவா பேசுறா. இத பார், நீ கோவப்படாம யோசிச்சு பார்த்தேனா உனக்கே இந்த யதார்த்தம் புரியும். நம்மளும் இத பக்குவமா கடந்து போகணும், அதான் நல்லது. நாம நம்ம பிள்ளைங்களும் ஒண்ணு சேர்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா சாமி வேற மாதிரி முடிச்சு போட்டு வச்சிருக்கு. என் பிள்ளையால நீங்க அனுபவிக்கிற வேதனைக்காக, கஷ்டத்துக்காக உங்க 2 பேர்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பவானி, என்னங்க வளரு, இதே உன் நிலைமையில வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் கோவப்பட்டிருப்பாங்க, இல்ல வாழ்க்கைய போச்சுன்னு கதறி அழுதிருப்பாங்க. ஆனா நீ உன் வயசுக்கு மீறின பக்குவத்தோட இதை ஏத்துக்கிட்ட. நீ இதை ஏத்துக்கிட்டதுனால என் புள்ள பண்ணது பாவம் இல்லைன்னு சொல்ல வரல. இந்த பாவத்துக்கு பரிகாரமா நானே உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த பொறுப்பு இந்த அத்தையோடுது, சரியா? இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. மயிலு, மயிலு, இந்த கல்யாணத்தினால எவ்வளவு கஷ்டத்தையும் பிரச்சனையும் நீ சந்திக்க போறேன்னு எனக்கு தெரியல.
அதெல்லாம் சமாளிக்கிற தெம்ப உனக்கு கொடுக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆனா மயிலு, நான் ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல எனக்கு ஒரே ஒரு உறுத்தல் இருந்துச்சு. என் சுயநலத்துக்காக விருப்பமே இல்லாத ஒரு வாழ்க்கைய என் புள்ள மேல திணிக்கிறோமேன்னு ரொம்ப சங்கடப்பட்டேன். இப்ப எனக்கு அந்த சங்கடம் இல்ல, போயிடுச்சு. என் புள்ளைக்கு அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையே கிடைச்சிருச்சு. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லம்மா. நான் ஆசைப்பட்ட மாதிரி என் புள்ளையோட கல்யாணத்தை என் கண்ணால பார்த்துட்டேன். எனக்கு என்ன நடந்தாலும் நிம்மதியா நான் கண்ணை மூடுவேன். அம்மா, ஏம்மா அப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒண்ணும் இல்லப்பா. உனக்கு எதுவும் ஆகாதம்மா, நீ நல்லபடியா திரும்பி வருவம்மா. மயிலு, என் புள்ள உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா இவ தப்பானவ இல்ல, ரொம்ப நல்லவம்மா. உன் கோவத்தால இவனை வெறுத்துறாதம்மா. உன்னை எழுந்துட கூடாதுங்கிற பதட்டம் தான் இப்படி ஒரு காரியத்தை இவனை பண்ண வச்சிருக்கு. நீ அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துறாதம்மா. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தா எல்லாருக்கும் எது நல்லதோ அதான் நடந்திருக்குன்னு உனக்கே புரியும். சார், ஆபரேஷனுக்கு முன்னாடி சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். மேடம் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர், நீங்க போங்க, நாங்க வரோம். ஓகே சார். மயிலு, ஓ சம்மதம் இல்லாம என் புள்ள இந்த காரியம் பண்ணது பெரிய தப்புதான். அதுக்காக உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வெறும் மன்னிப்புங்கிற வார்த்தையால நடந்த எதையும் சரி பண்ண முடியாது. ஆனா காலம் எல்லாத்தையும் சரி பண்ணிடும் நான் நம்புறேன். அம்மா போறேன். அம்மா, அழாதீங்கம்மா. நீ போயிட்டு நல்லபடியா திரும்பி வருவம்மா.